நம்முடைய வருவாய்த்துறையின் மூலமாக பத்திரப்பதிவு செய்கிற போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் பட்டாக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இன்றைக்கு பத்திரப்பதிவு செய்கின்ற 80% பேர்களுக்கு நேரடியாகவே பட்டா ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாலே நீங்கள் வட்டாட்சியரில் துணை வட்டாட்சியர் அதேபோல விஓஐ நீங்கள் அணுக வேண்டிய சூழ்நிலை இருந்ததை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே தான் இங்கே இருக்கின்ற நல்லவன்பாளையம் கட்டடிப்பாளையத்தில் வாழ்கிறவர்கள் நத்தத்திலே நீங்கள் பத்திரப்பதிவு செய்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் பட்டா என்ற நிலை இருக்கிறது. இந்த பகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 20 லட்சம் பேர் அதிலே இடம்பெற்றிருக்கிறார். இந்த 20 லட்சம் பேர்களுக்கும் முதலமைச்சருடைய ஆணை விரைவில் அவர்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். அடிப்படையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் இறுதிக்குள் அனைவருக்கும் பட்டா கிடைக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நத்தத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பட்டாக்கள் கிடைக்கும். ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், எல்லோரும் பத்திரத்தை வைத்திருப்பார்கள். பத்திரத்தை மாற்றி ஒருவருக்கு விற்பனை செய்வார்கள். அதில் வீட்டில் இருக்கிறவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் நடைபெற்ற ஒன்று. ஆனால் புரட்சித்தலை அம்மா இருக்கிற போதுதான் 2011 பத்திரம் இருந்தாலும் பட்டா வேண்டும், அப்போதுதான் பதிவு செய்ய முடியும் என்று ஒரு ஆணையை பிறப்பித்தார். ஏன்னு சொன்னால் ஆதாரம் இங்கே தேவை. அந்த நிலையை உருவாக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, ஏழை மக்கள் இன்றைக்கு இருக்கிறார். 0 வேல்யூ என்று போடப்பட்டிருக்கிறது. அது எந்த பயனும் இல்லை. பட்டாக்களை வாங்கி வைத்துக் கொண்டு 0 வேல்யூ என்பது ஒரு காகிதம் தான் இப்படி இருக்குமே தவிர அவரால் பயன்படுத்த இயலாம். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு இருக்கிற இக்கட்டான சூழல். அவர் சென்று வங்கியிலே கடன் பெற முடியாது. அதே நேரத்தில் பாஸ்போர்ட் வாங்க முடியாது. ஆகவே இது எதுவும் பயன்படுத்த முடியாது இருக்கின்ற சூழலில் ஏறத்தாழ தமிழ்நாட்டிலே ஒரு 10 லட்சம் பேர்கள் 0 வேலையில் இருக்கிறார். அவர்களுக்கும் இன்று அரசு மதிப்பீடு இருக்கிறதே, அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் ஆன்லைன் மூலமாக அவர்களுக்கு பதிவு செய்வதற்கும் இந்த இறுதி ஆண்டிற்குள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கெயிலின் வேலை என்ன இருக்கிறதோ அதை அந்த பட்டாவில் ஏற்றப்படும். அப்படி வருகிற போது அவர்கள் இந்த பட்டா 0 வேலை என்பது மாற்றப்படும். அதனால் அவர்கள் பயன்பெறுவார்கள். இது நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், உங்கள் பிரதியாக இருந்து இந்த பணியை ஆற்றுகிற வாய்ப்பை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எனக்கு பணித்திருக்கிறார்கள். இதை வைத்துக் கொண்டு இந்த நாட்டிலே வாழ்கிற மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, அவர் இடுகிற கட்டளையை நிறைவேற்றுவதற்கு உங்களில் ஒருவனாக இருந்த பணிகளை நான் மேற்கொள்வேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையை பொறுத்தவரை நீ கவலைப்பட தேவையில்லை. ஓராண்டு காலத்திற்கு பிறகு நீங்கள் எது வேண்டுமானாலும் ஆன்லைன் மூலமாகவே, உங்கள் மொபைல் மூலமாகவே எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ள நிலை இந்த துறையின் மூலமாக உருவாக்கப்படும். நீங்கள் வட்டாட்சியர் அலுவலருக்கோ இங்கு இருக்கிற விஓவுக்கோ சென்று நீங்கள் நாள்தோறும் அங்கே சென்று உங்கள் பயன்களை பெறுவதை காட்டிலும் உங்களிடத்திலே அந்த பயன்களை பெறுகின்ற அளவிற்கு உருவாக்கப்படும். அதே போல ஆதார் அட்டை வைத்திருக்கிற அத்தனை பேரும் இந்தியாவிலே எந்த மூலை முடுக்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற இருந்தாலும் கூட உங்களுடைய அனைத்து ஹிஸ்டரியும் அதில் இருக்கும். பிறந்த தேதியிலிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் இங்கே உருவாக்கப்பட இருக்கிறோம். ஏன் இது சொல்கிறேன் சொன்னால், ஒரு மாற்றங்கள் தமிழ்நாட்டிலே தேவை. அந்த மாற்றத்தின் மூலமாக இங்கே இருக்கிற மக்கள் நலம் பெறுவதற்கும், மக்கள் தூய்மையாக இந்த ஆட்சியை நம்புவதற்கும், இந்த ஆட்சியுடைய நலன் எல்லோருக்கும் கிடைப்பதற்கும் அது ஏதுவாக அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா துறையும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அவை முதல்வர் எப்படியோ அவ்வழியில் துறைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சரும் நாங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நல்லாட்சி தமிழகத்தில் இன்றைக்கு மறந்திருக்கிறது. மக்களாட்சி மறந்திருக்கிறது. மக்கள் எண்ணங்கள் நிறைவேற்றுகிற ஆட்சியாக தமிழ்நாடு சிறந்த முறையில் இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையப் போகிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக்